மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக 2 பேர் பலியாகியுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த விபத்து குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். சேலம் மாவட்டம் மேட்டூர் 40 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மின்சாரம் தயாரிப்பதற்காக நிலக்கரியை எடுத்து சேமிக்கும் பணியில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு அருகாமையிலேயே இந்த நிலக்கரி தேக்கி வைக்கப்படும். வழக்கமாக இன்று பார்த்தோம் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. 5 பேர் அதில் அமைப்பிலிருந்து ஒரு கதவு, அதாவது இரும்பு கதவு திறந்து அதிலிருந்த நிலக்கரி அந்த பணியில ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது எதிர்பாராத விதமாக கொட்டியது. அதுல உடனடியாக 3 பேர் அந்த மீட்பு பணியினரால் மீட்கப்பட்டாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுல 3க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கலாம் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. அதன் பிறகு அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அந்த நிலக்கரியை எடுத்து தோண்டி பார்க்கும்போது 2 பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஒருவர் அந்த நிலக்கரியில் சிக்கி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தொடர்ந்து இந்த பணிகள் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அனல் மின் நிலையத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எப்படி இந்த விபத்து நேர்ந்தது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலக்கரியில் இருந்து மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவரிடமும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கருமலை கூடல் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.